ஹலோ மக்களே, எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சுபல் பாய்ஸ் இந்த படத்தை பத்தி ரீசெண்டா ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த படத்தை பார்த்தோன்னே திடீர்னு தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மலையாள சினிமாவை பாடுறா எப்படி எடுக்கிறாங்க, நீங்களும் இருக்கீங்களேடா தண்ட கர்மங்கன்னு சொல்லி தமிழ் சினிமா மேக்கர்ஸை பார்த்து வண்ட வண்டியான கேள்விகள்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? அது எப்படி அந்த கேள்வி வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து வரக்கூடிய ஒரு காமனான கேள்விதான். அதர் லாங்குவேஜ் ஒரு ஹிட் வந்துச்சுனாலே நம்ம ஊர்ல வந்து இந்த வரக்கூடிய ஒரு காமனான கேள்வி. ஸோ தமிழ் சினிமா வந்து நிஜமாலே அவங்க சொல்ற மாதிரி தான் இருக்கா, இல்ல தமிழ் சினிமா வந்து ஒரு டிஃப்ரெண்டான சினிமா, மலையாள சினிமா அளவுக்கு இல்ல பாலிவுட் சினிமா அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியான்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாவே. நீங்க தமிழ் சினிமா ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல எனக்கு தமிழ் சினிமா அவ்வளோ பிடிக்காதுன்னா தமிழ் சினிமா பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஓகேவா, இந்த கம்பேரிசன் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 5 வருஷத்துல நான் 2 தடவை பார்த்துட்டேன். அதாவது என்னன்னா, பீஸ்ட் கேஜிஎஃப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது பீஸ்ட் படம் வந்து அட்டர் ஃபிளாப். பட் அது வந்து ஒரு வகையில ஒரு குட் மூவி தான், அதெல்லாம் நினைச்சிடாதீங்க. அது வந்து ஒரு ஆவரேஜான படம் தான், பட் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆப்போசிட்ல கேஜிஎஃப் 2 வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து ஒரு சக்க போட்ட ஒரு படமா தான் வந்து கேஜிஎஃப் 2 வந்து இருந்துச்சு. அப்ப வந்துச்சு இந்த கம்பேரிசன். நீங்களா இருக்கீங்களேடா, கன்னடா சினிமா பாடுறா எப்படி படம் பண்றான், மலையாள சினிமா பாடுறா எப்படி படம் பண்றான், தெலுங்கு சினிமா பாடுறா எப்படி படம் பண்றான், தமிழ் இண்டஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி. தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ஹீரோயிசம்காக கதை எழுதுறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில ஹீரோஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க, ஹீரோஸ்க்காக தான் எல்லாமே பண்ணுவாங்க, ஹீரோ சம்பளத்தை குறைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி என்னென்னவோ அப்படியே அடுக்கா வந்து விஷயத்த வந்து மனக்குமுறல வந்து கொட்டினாங்க. அதே ஒரு மாசம் கழிச்சு விக்ரம் படம் ரிலீஸ் ஆனோடனே தமிழ் சினிமா தான் கெத்துன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கத்துது. எந்த கும்பல்னா, தமிழ் சினிமாவை பாருங்கடா, தமிழ் சினிமா தண்டம் தான் சொன்ன கும்பல் வந்து விக்ரம் படம் தான் தமிழ் சினிமா தான் கெத்துன்னு சொல்லி ஒரு கும்பல் சுத்துச்சு. இதை வந்து மத்தவே முடியாது. அந்த கும்பல்ல நீங்க இந்த வீடியோ பாக்குற நபர் கூட இருக்கலாம். ஓகேவா, சோ அது வந்து மத்தர முடியாது. ஆனா அதே விஷயம் தான் வந்து இப்பவும் நடந்திருக்கு. மஞ்சுவல் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆகணும்னா ஐயோ அவங்க இட்டு குடுத்துறாங்க, நம்ம இட்டு கொடுத்தே ஆகணும், நீ என்ன தமிழ் சினிமா அப்படி தாங்குற, அதுக்கு எதுக்கு நீ வந்து இவ்வளவு இட்டு தர, இப்ப ரீ ரிலீஸா பண்ணியிருந்தா தமிழ் சினிமால எப்படி புது படம் வரும், என்னென்னவோ கேள்வி. ஓகேவா, ரீ ரிலீஸ் வந்து அது தனி செக்மெண்ட், அது வந்து நான் இன்னொரு வீடியோவா பேசுறேன். ஓகேவா, சோ ரீ ரிலீஸ் எல்லாம் பண்ணா தமிழ் சினிமா எப்படி ஓடும், மலையாள சினிமா இந்த 3 மாசத்துல மலையாள சினிமா வந்து எவ்வளவு இட்டு கொடுத்துட்டான், தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ஹிட்டே தரல. கேப்டன் மில்லர், அயலான் படத்தெல்லாம் வந்து மறந்துட்டானுங்க. ஓகேவா, ரெண்டுமே வந்து ஒரு குட் மூவி தான். கேப்டன் மில்லரும் குட் மூவி தான், அயலானும் ஒரு குட் மூவி தான். இதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா, இந்த 2 படத்தையும் மறந்துட்டு மஞ்சுவல் பாய்ஸ் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனோன்னா அந்த படத்தை கையில பிடிச்சின்னு தூக்குறாங்க. இங்க ரிலீஸ் ஆன 2 படத்தையும் மறந்துட்டாங்க. ஓகேவா, சோ இப்படிதான் வந்து கம்பேரிசன் வந்து கேவலமா பண்ணிட்டு எல்லா பேரையும் பேசுறது, படம் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க, நீங்க படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி வண்டியா வந்து நம்ம தமிழ் கிரியேட்டர்ஸை வந்து கேட்கறது. சரி, இவங்க சொல்ற மாதிரி தமிழ் சினிமால வந்து ஒரு வர்த்தான கண்டென்ட் வரது இல்லையா, இல்ல தமிழ் சினிமா வந்து அவ்வளவு வர்த்தா இப்ப வரப்போறிய காலங்கள்ல வந்து இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சொன்னாங்க தெரியுமா, மலையாள சினிமா எப்படி பண்ணிட்டாங்க, கன்னடா சினிமா எப்படி பண்ணிட்டாங்க, தெலுங்கு சினிமா எப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். பாகுபலி, அது ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில சொல்லிக்கிற மாதிரியான எந்த ஒரு பெரிய படங்களும் வரல. அதுக்கப்புறம் வந்தது ட்ரிபிள் ஆர். ஓகேவா, அதுக்கப்புறம் கேப் விட்டா கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2 கன்னடா இண்டஸ்ட்ரியில, காந்தாரா வந்து ஓரளவு போச்சு, அது இந்தியா ஃபுல்லா வந்து ஓரளவு போச்சு. ஓகேவா, இப்படிதான் இருக்கும். ஓகேவா, எல்லா வருஷமும் ஒரே இண்டஸ்ட்ரி வந்து ரிப்பீட்டடா வந்து ஹிட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல டைம் எடுக்கும். ஓகேவா, அந்த டைமுக்காக தான் அவங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து எந்திரன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு, ட்ரிபிள் ஆர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு, பாகுபலி 1, 2 எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு, கேஜிஎஃப் எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு, காந்தாரா எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமா வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ண மலையாள இண்டஸ்ட்ரியோட படங்கள் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. அதுக்குன்ட்டு வந்து தமிழ் சினிமா வந்து இந்த வருஷம் வர்த்தே கிடையாது, இந்த வருஷம் அவ்வளவுதான், மலையாள சினிமாவை பாருங்க என்ன மாதிரி படம் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு அழகா படம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வண்டையா வந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் அடுத்து சொல்ல போற பதில் வந்து
ஒரு நல்ல ஒரு ரிப்ளையாவே இருக்கும்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமால ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு படம் பண்ணவே மாட்டாங்க, ஹீரோயிசம் வச்சுதான் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றீங்களே, நீங்க சின்ன படத்தை வந்து போய் பார்த்திருக்கீங்களா தியேட்டர்ல? இப்படி பேசுறவங்கள சொல்றேன். நீங்க சின்ன படத்தை போய் தியேட்டர்ல பார்த்திருக்கீங்களா? ஸ்மால் பட்ஜெட் படத்தை நீங்க எத்தனை ஸ்மால் பட்ஜெட் படம் போய் தியேட்டர்ல பார்த்திருப்பீங்க? பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆனா தான் தியேட்டருக்கு போறீங்க. பின்ன வந்து ஸ்மால் பட்ஜெட் படம்லாம் வந்து இப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்? நான் கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி. அதுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமால இப்போ மஞ்சுவல் பாய்ஸ்க்கு ஈக்குவலான படங்கள் வந்து நிறைய இருந்திருக்கு. கடைசி விவசாயி, எத்தனை பேர் அந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்தீங்க சொல்லுங்க? எல்லா பேரும் சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எத்தனை பேர் தியேட்டருக்கு போனீங்க? அதுக்கப்புறம் இது அயோத்தி, எல்லா பேரும் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் மூவி, அமேசிங் மூவின்னு சொன்னீங்க. எத்தனை பேர் தியேட்டருக்கு போனீங்க கேக்குறேன். இப்போ மஞ்சுவல் பாய்ஸ்க்கு போற அளவுக்கு போக வேண்டியதானே அந்த படத்துக்கு, ஏன் போல? அப்போ வந்து நம்ம வந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தாலும் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? அப்போ வந்து நம்ம அப்படிதான் போவோம். இது அதர் லாங்குவேஜ்ல வந்தா நீங்க விழுந்து பாக்குறீங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தா பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா இங்க தப்பு யாரு மேல? எடுக்கிறவங்க மேலயா இல்ல பாக்குறவங்க ஆளுங்க மேலயா? நீங்க என்ன பாக்குறீங்களோ அதான் இங்க எடுக்க போறாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி படத்துக்கு வந்து தியேட்டர்ல வந்து சப்போர்ட் பண்றீங்க. மஞ்சுவல் பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண அளவுக்கு அயோத்திக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல? சித்தாக்கு ஏன் சப்போர்ட்? சித்தா கூட ஆடியன்ஸ் கம்மி, தியேட்டர்ல ஆடியன்ஸ் கம்மியா வந்து இடம் தான். ஓகேவா? சித்தாக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல? பார்க்கிங் ஏன் சப்போர்ட் பண்ணல? அதுக்கப்புறம் வந்து கடைசி விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணல, மாமனிதனுக்கே சப்போர்ட் பண்ணல, வரிசையா சொல்லிட்டு போலாம். நம்ம கிட்டயும் அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மூவிஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? ஆனா அதை வந்து எவனும் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது விசில் அடிச்சு செலிப்ரேட் பண்ண வேண்டியது தானே, ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லா தப்பையும் நம்ம மேல வச்சுக்கிட்டு அடுத்தவன் பிடிச்சி கிளியும் கிழிச்சா நம்ம எப்பவும் ரெடியா இருப்போம், இன்க்ளூடிங் மீ. அடுத்தவன் தப்பா பாக்குறதுக்கு வந்து நம்ம எல்லா பேரும் தயாரா இருக்கோம். ஆனா வந்து நம்ம மேல இருக்க தப்ப வந்து நம்ம யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் வந்து ஒரு கசப்பான உண்மை. இது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குன்னு நான் சொல்ல, வாழ்க்கையிலயும் அதான் பொருந்தும். திடீர்னு விஜய் ஆண்டனி மாதிரி பேசுறாங்களா, பட் சொல்றேன். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு கான்செப்ட். ஸோ இதுல இருந்து நம்ம மாறுவோம்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.